ஆனால் இந்த 1860 இந்திய தண்டனை சட்டத்துக்கு முன்பாக இருந்த சமூக நிலையும் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதுக்கு பிறகு 10 வருஷம் கழித்து வந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு முன்பாக இருந்த சமநிலையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மள நிறைய பேருக்கு இப்படி ஒரு மோசமான சமூக நிலை இருந்ததான்னு தெரியாது. வழக்கு தொடுத்தவர் இவர்களுடைய சாதி ரொம்ப முக்கியமாக தான் இருந்தது. பத்மநாபபுரத்தில் ஒரு ஈழவர் சமூகத்தை சேர்ந்தவரோ, நாடார் சமூகத்தை சேர்ந்தவரோ, புலையர் சமூகத்தை சேர்ந்தவரோ, மறவர் சமூகத்தை சேர்ந்தவரோ வழக்கு தொடுத்தார்னா கஞ்சா வழக்கு போடப்பட்டது. அது எதற்கு போட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகைகளுக்கும் தெரியும். ஆனால் அந்த பெண்மணி கஞ்சா வழக்குனால உள்ள ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் இதே மாதிரியாக இது கூட ஒரு அவுட் சோர்ஸ்டு லா தான். எப்படி கவர்மெண்ட் அதானி அம்பானியோட அவுட் சோர்ஸ்டு கவர்மெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு அவுட் சோர்ஸ் லான்னு முரளி சார் சொன்னாங்க. அது குறித்து இன்னும் விரிவாக ராஜு ரூஃபஸ், வின்சென்ட் உள்ளிட்ட எல்லா நண்பர்களும் இதுக்கு காரணமாக இருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டு இந்த சட்டங்கள் குறித்தும் அரசியலமைப்பு சட்டத்தோட பார்வையில் இந்த சட்டங்கள் எப்படி இருக்குது, இது தவிர நம்மளுடைய அலுவல் மொழி சட்டங்களுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்றதை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். காலையில் நண்பர் பாப்பா மோகன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சான்றியல் சட்டம் என்ன பழைய சட்டங்கள். இதை பழைய சட்டங்கள்னு நான் சொல்கிறேன். நம்ம புதிய சட்டங்கள் நகரிக் சுரக்ஷா சங்கிட்டா, நியாய சங்கிட்டா, சாட்சி அதிநியம், இதெல்லாம் புதிய சட்டங்கள். அவர் என்ன சொன்னார்னா, பழைய சட்டங்கள் எல்லாமே காலனிய காலத்தில் உருவாக்கப்பட்டது, அது உண்மைதான். அதுக்கு பிறகு சில மாற்றங்களும் கொண்டு வந்தாங்க. இருந்தாலுமே அதில் ஒரு பொதுத்தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னார். செக்குலரிசம் அதில் இருந்தது அந்த சட்டங்களில் அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலேயே அது யோசித்து பார்க்கும்போது, இவ்வளோ நாள் ஒரு கூட்டங்களில் நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்பாக இருந்த சமூக நிலையும் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இருந்த சமூக நிலையுமே தான் நம்ம ஒப்பிட்டு நிறைய பேர் சொல்வதை கேட்டிருப்போம். ஆனால் இந்த 1860 இந்திய தண்டனை சட்டத்துக்கு முன்பாக இருந்த சமூக நிலையும் குற்றவியல் நடைமுறை சட்டம் அதுக்கு பிறகு 10 வருஷம் கழித்து வந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு முன்பாக இருந்த சமநிலையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மள நிறைய பேருக்கு இப்படி ஒரு மோசமான சமூக நிலை இருந்ததான்னு தெரியாது. உதாரணமாக தெற்கு திருவிதாங்கூர் நீதிமன்றம் அங்கே அமைந்திருந்தது. தெற்கு திருவிதாங்கூரில் நீதிமன்றம் பத்மநாபபுரத்தில் இருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பத்மநாபபுரத்தில் ஒரு அரண்மனை இருக்குது. மார்த்தாண்டவர்மாவுக்கும் காலத்துலேயும் மார்த்தாண்டவர்மாவுக்கு பிறகும் அந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் தான் பெரும்பாலும் அந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க திருவனந்தபுரத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் ஒருத்தர் சாட்சி சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அந்த சாட்சி சொல்கிறவர், வழக்கு தொடுத்தவர், இவர்களுடைய சாதி ரொம்ப முக்கியமாக தான் இருந்தது. பத்மநாபபுரத்தில் ஒரு ஈழவர் சமூகத்தை சேர்ந்தவரோ, நாடார் சமூகத்தை சேர்ந்தவரோ, புலையர் சமூகத்தை சேர்ந்தவரோ, மறவர் சமூகத்தை சேர்ந்தவரோ வழக்கு தொடுத்தார்னா அவர் உள்ளே போய் சாட்சி சொல்ல முடியாது. அந்த சாட்சி சொல்கிறதுக்கு உள்ளேருந்து ஒருத்தர் ஒரு ஓஏ, நம்ம இன்றைக்கி சொல்கிற இந்த டபாலி வெளியே கேட்பார், நீங்கள் சாட்சியத்தை சொல்லணும். அவர் உள்ளே போய் நீதிபதிகிட்ட சொல்லுவார். அவர் நீதிபதிக்கிட்ட சொன்ன பிறகு நீதிபதி அதை ரெக்கார்ட் பண்ணுவார். ஒருவேளை இவர் மாற்றி சொன்னார்னா நீதிபதி ரெக்கார்ட் பண்ணுறது தான் அது கரெக்டு. இது கிட்டத்தட்ட 700 வருஷமாக இருந்தது. அது என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜா மார்த்தாண்டவர்மா பத்மநாத தாசா, ராஜா மார்த்தாண்டவர்மா 1729 1748
பொது ஆண்டுகள் வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 29 வருஷம் அவர் மன்னராக இருந்தார். அவர் பத்மநாப தாசர் என்ற ஒரு பட்டத்தோடு ஆட்சி செய்கிறாரு. அந்த காலகட்டத்திலையும் அதற்கு முன்பாக இருந்த 600 வருஷ காலகட்டத்திலையும் அதுக்கு பிறகு இருந்த 19ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி வரைக்கும் அதுதான் சட்ட நிலைமையாக இருந்தது. இன்னும் ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கிறிஸ்தவ நீதிபதி வந்தது பத்மநாபபுரத்தில். அது வந்து மீட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி இறைப்பணியாளர் தான் அங்கே நீதிபதியாக வந்தார். அப்புறம் அந்த நிலை மாறியது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார் எல்லாரும் வந்து சாட்சியத்தை உள்ளே வந்து கொடுக்கலான்னு சொன்னார். இது நம்ம பாப்பா மோகன் சார் சொன்னதிலிருந்து இதை பார்க்கும்போது ஆமாம் சார் சொன்னது உண்மையாகத்தான் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த உதாரணத்தை சொல்வதார். பொதுவாக சட்டங்கள் உருவாக்கும்போது நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி அதை எதுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எல்லாரும் நீதிமன்ற படியை ஏறி இருப்போம். நீதிமன்றங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் அது கோமா ஸ்டேஜுக்கு போய்டும். நீதிமன்றங்கள் குறிப்பாக உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் நிறைய தருணங்களில் நம்ம பார்க்கும்போது அது செயலிழந்து போயிருக்கும். உதாரணமாக 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிஞ்ச காலகட்டத்தில் அந்த பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பாக வழக்கு தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா உச்சநீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. நீதிபதி MN வெங்கடாச்சலையா அவர்கள் அமர்வில் அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் தொடர்ச்சியாக மத்திய அரசு சொல்கிறாங்க இந்த பாபர் மசூதியை இடிப்பதற்கான ஆயத்தங்கள் இருக்குது. நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நம்ம வழக்கமாக நம்ம உயர்நீதிமன்றங்கள்லாம் நீதிமன்ற ஆணையாளர் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணும்போது அவர் போய் பார்த்து இப்போ உடைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ நீதிமன்றம் வந்து அது இந்த நம்ம சொல்கிற அந்த கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. எந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கலை. பிறகு அது பாபர் மசூதி உடைக்கப்பட்டது. அப்புறம் இன்றைக்கி அது கட்டப்பட்ட கோயிலும் நியாயப்படுத்தப்பட்டது. அந்த வழக்குடைய தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பில் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் கவர்னர் போஸ்ட்லாம் கிடச்சது நம்ம பார்த்துருக்கோம். இது நிறைய தமிழ்நாட்டிலே நடக்கும். தமிழ்நாட்டில் செரீனா மேலே கஞ்சா வழக்கு போடப்பட்டது. அது எதற்கு போட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகைகளுக்கும் தெரியும். ஆனால் அந்த பெண்மணி கஞ்சா வழக்குனால உள்ள ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் இதே மாதிரியாக கோமா நிலைக்கு போச்சு. இது அப்பப்போ நடக்கும். இந்த கோமா நிலை நம்மளுக்கு மட்டும் இல்லை. இப்போ பீமா கொரேகான் வழக்கு அது மாதிரி தான். பீமா கொரேகான் வழக்கை நம்ம வந்து பார்த்தோம்னா அதை மாதிரி ஒரு ரொம்ப விக்டிமைஸ் பண்ணுறது ஒவ்வொரு அதில் சம்மந்தப்பட்டிருந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் சார் முரளி சார் பட்டியலிட்டாங்க. அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாரும் இந்த சமூகத்தின் மேலே நம்ம எல்லார்த்த விட 1000 மடங்கு கூடுதல் அக்கறை உள்ளவங்க. இவர்கள் எல்லாருமே சிறையில் பல வருடங்கள் இருந்த பிறகுதான் அவங்க பிணையிலேயே வெளியே வர முடிஞ்சது பீமா கொரேகான் வழக்கில். ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 200 வருஷம் கழித்து கொண்டாடுறாங்க. 1818 ஒரு பெரிய ஒரு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் அங்குள்ள பேஷ்வா இராணுவத்துக்கும் ஒரு சண்டை நடக்குது. பேஷ்வா இராணுவத்தில் பெரும்பாலும் அங்கே பிராமண வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. மகாராஷ்டிரா பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. சண்டை நடக்குது. சண்டையில் மகர் சமூகத்தை சேர்ந்தவங்க 800 பேர் இருந்து இந்த 8000 பேர் பேஷ்வா இராணுவத்தை தோக்கடிச்சிட்டாங்க. அதை கொண்டாடுறாங்க. 1818 நடந்த இந்த நிகழ்வை 2018 கொண்டாடுறாங்க. அது தொடர்பான வழக்குகள் வந்து பார்த்தோன்னா அதுலேயும் நீதிமன்றங்கள் செயலற்று போனதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த நீதிமன்றங்கள் செயலற்று போகும்போது என்ன செய்யணுன்ற ஒரு கேள்வி வருது. தமிழ்நாட்டிலையும் அது இப்போது சமீப காலமாக கடந்த 3 வருஷமாக இப்போது நம்மளோட இங்கே உட்கார்ந்துருக்கிற நிறைய பேர் நம்மளுடைய இடது ஆட்காட்டி விரலை வந்து பார்த்தோன்னா அதில் உள்ள கருப்பு மை அடையாளத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இல்லாட்டி நம்மள பல பேர் ஓட்டு போட்ட ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கூட
நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம்னா, இங்கே ஒரு மனித உரிமை ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் மேம்படும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம எல்லாருமே நம்ம தினசரி நாளிதழ்களில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒருத்தரை ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காரு, அவரை கைது செய்கிறாங்க, ஒன்லே அவர் விஷம் குடிச்சு செத்து போயிடுறாரு, இல்லைன்னா அவர் கால் ரெண்டும் உடஞ்சி போயிடுது, இல்லாட்டி அவர் கை ரெண்டும் உடஞ்சி போயிடுது, இல்லாட்டி மண்டை உடஞ்சி போயிடுது. இது ரொம்ப 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 கேவலமான ஒரு நிகழ்வை நோக்கி தமிழ்நாடு போகிறதுக்கான ஒரு உதாரணம். இது மனித உரிமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகள் கூட இல்லாத ஒரு திசையை நோக்கி இது போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையான ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண ஒரு கோவிட்-19 கடையை பூட்டுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்றதுக்காகவே ஜெயராஜ் பெனிக்ஸ் 2 பேரும் அடித்து கொல்லப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சட்டங்கள் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற கேள்வி நம்ம முன்னாடி நிச்சயமாக எழும். இப்போ இந்த சட்டங்கள் நம்ம ஒரு 4-5 தலைப்பில் பிரிக்கலாம். ஏன்னா இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படின்ற சட்டத்தை, அது பழைய சிஆர்பிசியோடைய மறுவடிவம், பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தோடைய மறுவடிவம். இந்த சங்கிதா என்ற வார்த்தை முரளி சார் கூட சொன்னார், சங்கிதா என்ற சொல் எனக்கு அறிமுகம் இல்லை, உங்களுக்கும் கொஞ்ச நாளில் சங்கிதா அறிமுகமாகிடும். அதுவும் ஒரு வழக்கில் போட்ட பிறகு இன்னும் ரொம்ப அழகாக அது அறிமுகமாகிடும். அந்த சங்கிதான்ற சொல் அவங்க கோடு என்ற சொல்லுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. கோடு நம்ம எப்படி சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், ஐபிசி இந்தியன் பீனல் கோடு, இந்த கோடுன்ற வார்த்தைக்கு சங்கிதா என்ற வார்த்தையை அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் நண்பர் ரூஃபஸ் ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நகரிக் சுரக்ஷா சங்கிதா புத்தகத்தை வச்சுருந்தார். அதே மாதிரி நிறைய மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் பார்த்தேன். அதில் எல்லாமே சட்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நாம் பொதுவாக இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதாவை இந்திய மக்கள் காப்பு கோவை இல்லாட்டி இந்திய மக்கள் பாதுகாப்பு கோவை அப்படின்னு மொழிபெயர்க்க முடியும். பாரதிய நியாய சங்கிதாவை இந்திய நியாய சட்டம்னு சொல்லலாம். பாரதிய சாட்சிய அதிநியத்தை பாரதிய சாட்சிய அதிநியத்தை இந்திய சான்றியல் சட்டம்னையும் நம்ம இதை மொழிபெயர்க்க முடியும். நம்மளுடைய சிஆர்பிசிலையும் சரி, நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் சட்டத்துலேயும் சரி, இந்த நீதிமன்றங்களோட மொழியை, உயர்நீதிமன்றங்கள் கீழே உள்ள விசாரணை நீதிமன்றங்களோட மொழி மாநில அரசு செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை நிச்சயமாக இந்த 3 சட்டங்களையும் மாநில அரசே மொழிபெயர்த்து வழங்க முடியும். அஃபிஷியலாக அலுவல் மொழியில் இதை மாநில அரசு மொழிபெயர்க்க முடியும். மாநில அரசு வெறுமனே எதிர்ப்பை மட்டும் தெரிவிச்சிருந்தாங்க, ஆனால் அவங்க செய்யக்கூடியதும் இருக்குது. இதை மொழிபெயர்த்து நம்ம நாளைக்கு வழக்கறிஞர்கள் வழக்கமாக குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு கீழே போடுற மனுவை அதுக்கு பதிலாக இதில் இந்த இந்திய மக்கள் பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரி அதை அந்த எந்த மொழியில் அவங்க மொழிபெயர்க்கிறாங்களோ, எந்த தலைப்படுறாங்களோ அதில் போட முடியும். இப்போ முதல்ல இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட முறை கூட்டாட்சி முறைக்கு விரோதமானது. இந்த சட்டத்தோடைய பெயர்கள் 3மே நம்மளுடைய மொழிக்கு தொடர்பில்லாத தலைப்புகளாக இருக்குது. இது கூட்டாட்சி முறைக்கு எதிரானது, ஒவ்வொருத்தரோட மொழி உரிமைக்கு இது எதிரானது. அடிப்படையில் அந்த ஏன் அப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, உறுதியாக இந்த இந்திய சான்றியல் சட்டத்தில் ஒரு சில பிரிவுகளை அவங்க நீக்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு சில பிரிவுகள்ன்றது பழைய சட்டத்தில் உள்ள ஒரு சில பிரிவுகள். இப்போ டெலகிராம் தொடர்பான எவிடன்ஸ் தொடர்பான டெலகிராம் சாட்சியம் அப்படின்றத, அந்த தந்தி அந்த சொல் தொடர்பான அந்த பிரிவை அவங்க நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஓரல் அட்மிஷன் செகண்டரி எவிடன்ஸ் கொடுக்கலாம், 2ஆம் நிலை சாட்சியம் கொடுக்கலான்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்குறாங்க. இந்த 2ஐயும் தவிர மிகப்பெரிய மாற்றம்னா, இந்திய சான்றியல் சட்டத்தில் இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா, இந்தியா முழுமைக்கும் இது பொருந்தோன்ற வார்த்தை இருக்குது. அதில் இந்தியான்ற வார்த்தையை எடுத்துட்டாங்க.
இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. நீங்கள் இப்போ பாரதிய சாட்சிய அதிநியம் சட்டத்தில் இந்தியான்ற வார்த்தையே இடம்பெற்றிருக்காது. மோகன் சார் சொல்லும்போது அரசியலமைப்பு சட்டத்து தொடக்கத்திலே வீதி பீப்புள் ஆஃப் இந்தியான்ட்டு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவார். இப்போது இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை நீக்கிட்டாங்க. இந்த 3 அல்லது 4 திருத்தங்களை தவிர சான்றியல் சட்டத்தில் எந்த விதமான திருத்தங்களும் இல்லை. உதாரணமாக முன்னாடி 24, 25, 26, 27 நமக்கு தெரியும். கன்ஃபெஷன் டு போலீஸ் ஆஃபீஸர், கன்ஃபெஷன் லீடிங் டு டிடெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட், இந்த பொருண்மையை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நிறைய குற்ற ஒப்புதல் தொடர்பான அந்த 4 பிரிவுகளையும் ஒரே பிரிவாக ஆக்கிட்டாங்க. ட்ரங்கேட்டட் ஒரே பிரிவாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்றபடி அதில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே செய்யலை. ஃபேக்ட் என்று சொல்லக்கூடியது காலையிலேயே சார் சொன்னார், இந்த பொருண்மைன்ற விஷயத்தில் அது எந்த விதமான மாற்றங்களும் செய்யலை. சாட்சிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 0.01 விழுக்காடு தான் அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் என்ற வார்த்தை, அந்த ஒப்பனைக்கான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சாட்சிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக பொருந்தும். அதில் வாதமே கிடையாது. அதில் வந்து வெறும் ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு பேரை ஒட்டியிருக்காங்க, அவ்வளோதானே ஒழிய அதில் அவர்களுடைய முழு அறிவாற்றலை அவங்க பயன்படுத்தலை. சார் சொல்கிறபடி தான் எனக்கு அதுவும் புதிய செய்தியாக இருந்தது. இது கூட ஒரு அவுட் சோர்ஸ்டு லா தான். எப்படி கவர்மெண்ட் வந்து அதானி அம்பானியோட அவுட் சோர்ஸ்டு கவர்மெண்ட்டாக இருக்கோ, அதே மாதிரி இதுவும் ஒரு அவுட் சோர்ஸ் லான்னு முரளி சார் சொன்னாங்க. அது குறித்து இன்னும் விரிவாக செய்திகள் வந்தால் அது குறித்து தெரியும். இப்போ சட்டங்கள் உருவாக்கப்பட்ட முறையில் நம்மளுக்கு சிக்கல்கள் இருக்குது. சட்டங்கள்ட்ட கொஞ்சம் சான்றியல் சட்டத்தை தவிர இப்போ நம்ம தண்டனை சட்டத்துக்கு வந்தோன்னா, தண்டனை சட்டத்தில் ஒரு சில தண்டனைகளை நீக்கியிருக்கிறாங்க. உதாரணமாக முன்னாடி தற்கொலை முயற்சி வந்து குற்றமாக இருந்தது, இப்போ தற்கொலை முயற்சி குற்றமாக இருக்குது. ஆனால் எப்படியான குற்றமாக இருக்குன்னா, முன்னாடி அது நல்லதங்கால் கதை மாதிரி இருந்தால் கூட அதுக்கு நம்ம வந்து வழக்கு 309 போட முடியும். இப்போ அப்படி இல்லை, நல்லதங்கால் கதைக்கு போட முடியாது. ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய குழந்தைகளை கொன்று வறுமை காரணமாகவோ வேறு சமூக கொடுமைகள் காரணமாகவோ கிணத்துல குதிச்சா அந்த அம்மா மேலே 309 பிரிவு போட முடியும். ஆனால் இப்போ அது போட முடியாது. இப்போ தற்கொலை முயற்சி எப்படி குற்றமாக மாற்றப்பட்டிருக்குன்னா, அரசு அதிகாரிகளை அவர்களை நிர்பந்தப்படுத்துறதுக்காக இந்த தற்கொலை முயற்சியை மேற்கொண்டாங்கன்னா அதுக்கு இந்த வழக்கு போட முடியும். சமீபத்தில் கூட எங்களுக்கு ஒரு வழக்கு வந்தது. அது பழனியில் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது டீசல் கேனை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் தீக்குளிக்க போனார், அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தார். அதுக்கு இந்த இப்போ உள்ள புது சட்டம் வந்து அதற்கு போட முடியும். அப்போ இந்த புது சட்டங்களில் ஒரு சில பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கு. பழைய பிரிவுகள் வந்து பழைய தண்டனை 497 வந்து நீக்கப்பட்டிருக்கு. பிறன்மனை உணரும் குற்றம் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பழைய கால குற்றம், அது நம்ம எல்லா நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காளி வழிபாட்டுக்காரங்க அந்த புனித பயணிகளை பின்தொடர்ந்து போய் மொத்தமாக ஒரே இடத்துல வச்சு அவர்கள் ஒரு சிக்னல் கொடுத்த உடனே எல்லாரும் அந்த கைக்குட்டையில் காசை முடிஞ்சு கழுத்தில் நெரிச்சு கொள்வது அந்த தக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றம். அது 1860 இந்த ஐபிசி வரும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வட இந்தியாவில் இருந்தது. வட இந்தியாவில் நீங்கள் வந்து சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்களை கேள்விப்படுவதற்கு முன்பாக இந்த தக்கு வந்து மிக பரவலான குற்றமாக இருந்தது. அதனால் தக்கு இருந்தது, இப்போ இல்லை. அதனால் தக்கு குற்றம் அங்கே நீக்கப்பட்டிருக்கு, புதிய சட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நீக்கப்பட்ட சட்டங்கள். சேர்க்கப்பட்ட குற்றங்களில் ரொம்ப முக்கியமான குற்றம் பயங்கரவாத குற்றம். இது பயங்கரவாத செயல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றம். இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு இது என்ன ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, பயங்கரவாத குற்றம் அரசை நிர்பந்திக்கிறதோ இல்லை அரசை வந்து அச்சுறுத்துறதோ இல்லை அரசுக்கு சிக்கல்களை ஏற்படுத்துகிறதோ இல்லை இந்த இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறதோ, இது இந்த பயங்கரவாத குற்றத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் என்ன வழக்கறிஞர்களுக்கு என்ன ஆர்வத்தை தூண்டுற விஷயமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த சாப்டரில் இருக்குது, இந்த நம்மளுடைய
பாரதிய நியாய சங்கிட்டாவில் 6வது சாப்டர் 6வது அத்தியாயம் வந்து அஃபென்சஸ் எகென்ஸ்ட் பாடி. இது மனித உடலுக்கு எதிரான குற்றம், கொலை, அதே மாதிரி எல்லா அஃபென்சஸ் எகென்ஸ்ட் ஹியூமன் பாடியில் அதில் கல்ப ஹோம்சைடு இது வந்து பனிஷ்மெண்ட்டு, மர்டர், சூசைடு எல்லாமே அதில் தான் இருக்குது. அஃபென்சஸ் எகென்ஸ்ட் பாடியில் இருக்குது சாப்டர் 6. இந்த சாப்டர் 6ல் 113வது பிரிவு டெரரிஸ்ட் ஆக்ட் சொல்லுது, பயங்கரவாத செயல் சொல்லுது. ஆனால் பயங்கரவாத செயலுக்கு வந்து நம்ம டெஃபினிஷன் வந்து பார்த்தோன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய பொருளாதார தன்னிறைவை வந்து குலைக்கிற விதத்துலேயோ இல்லை இந்தியாவுடைய அந்த இறையாண்மையை குலைக்கிற விதத்துலேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பயங்கரவாத ஒரு செயலை புரிந்தாலோன்ட்டு அந்த சட்டம் விரிவாக 113 சொல்லுது. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான இந்த சட்டம் 6வது அத்தியாயத்தில் ஏன் போய் இருக்கின்ற ஒரு கேள்வி வழக்கறிஞர்களுக்கு நிச்சயமாக வரும். நண்பர்கள் எல்லா பொதுமக்களுக்கும் கூட வரும். இது அஃபென்சஸ் எகென்ஸ்ட் பாடி கிடையாது இது. ஆனால் அஃபென்சஸ் எகென்ஸ்ட் ஸ்டேட் தனியாக இருக்குது, அது 7வது அத்தியாயத்தில் இருக்குது. அந்த 7வது அத்தியாயத்தில் வேஜிங் வார், அரசுக்கு எதிராக போர் தொடுக்கிறது, நாட்டுக்கு எதிராக போர் தொடுக்கிறது, கான்ஸ்பிரசி டு வேஜ் வார், அதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அதில் ஒரு சதி திட்டம் ஏற்படுத்துறது, இது எல்லாமே வேஜிங் வார், அது 7வது அத்தியாயம். ஆனால் டெரரிசம் அஃபென்ஸு 6வது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 7வது அத்தியாயத்தில் ஒருவேளை இந்த பயங்கரவாத செயலை கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் மாநில அரசுக்கிட்டையோ இல்லை மத்திய அரசுகிட்டையோ அனுமதி வாங்கணும். அது இங்கே அங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே உட்கார்ந்துருப்பார், அவர் என்ன செய்ய போகிறாருன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு போலீஸுக்கு ஒரு தடை ஏற்படுத்தும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு துறைகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ரெண்டும் ஒரு சின்ன ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கும். போலீஸ் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த இதில் அனுமதி பெறணுன்ற அந்த சொல் இருக்கிறதுனால அனுமதி வாங்கணும், அனுமதி வாங்கி தான் வழக்கு போட முடியும், ப்ராசிக்யூஷன் செய்ய முடியும். ஆனால் அஃபென்ஸ் எகென்ஸ்ட் பாடியில் வச்சுருந்தோன்னா அனுமதி வாங்க தேவையில்லை. நான் கூட முதல்ல நினச்சேன், என்னடா மக்குத்தனமாக கொண்டு அஃபென்சஸ் எகென்ஸ்ட் பாடியில் கொண்டு பயங்கரவாத செயலை வச்சுருக்காங்க, இது ரொம்ப மக்குத்தனமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம தாண்டா மக்கு. அவன் இன்னும் விரிவாக ஆழமாக யோசித்து பயங்கரவாத செயலுக்கு அரசுடைய ஒப்புதல் இல்லாமலேயே இந்த சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அதை கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நுண்ணியமான ஒரு வேறுபாடாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் குறித்து நண்பர்கள் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா வழக்கறிஞர்கள் கபில் சிபல், அதே மாதிரி வழக்கறிஞர் சிதம்பரம், உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோக்கூர், அப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதி புதுடெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முக்தா குப்தா, இவங்க 4 பேரும் ஒரு கலந்துரையாடல் செஞ்சாங்க. லைவ்லால் அந்த கலந்துரையாடல் இருக்குது, 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. நீங்கள் கூட இப்போ நெட்டில் பார்க்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்னென்ன வடிவில் இந்த சட்டம் இயற்றப்பட்ட முறை தப்பு. மகேஷ் ஜெத்மலானி என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் இருந்தார், வேறு யாரும் வழக்கறிஞர்கள் யாரும் இதில் இல்லை, பேராசிரியர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்றத அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சட்டத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் அவங்க விவாதிச்சிருப்பாங்க. ஆனால் இது அவர்களுடைய கவனத்தை ஈர்க்காமலே போயிடுச்சு. ஒருவேளை ஈர்த்திருந்தா நிச்சயமாக இந்த பிரிவு, பயங்கரவாத பிரிவு, இதில் அஃபென்சஸ் அகென்ஸ்ட் பாடியில் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு நிச்சயமாக அதை குறித்த விவாதம் செஞ்சுருப்பாங்கன்னு தான் நாங்கள் நண்பர்கள் கருதுகிறோம். இப்போ இதில் புதுசாக நிறைய குற்றங்களை சேர்த்துருக்காங்க. பழைய சட்டங்களில் நிறைய நீக்கியிருக்காங்க, புதிய குற்றங்கள் சேர்த்துருக்குறாங்க. அதுவும் கூட ஒரு 5 விழுக்காடு தான் இந்த நியாய சங்கிட்டா என்று சொல்லக்கூடிய
இந்த நியாய சட்டத்தில் ஒரு 5 விழுக்காடு தான் மாற்றங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த 5 விழுக்காடு மாற்றங்களுமே மிக பயங்கரமான மாற்றங்கள். ஏன்னா UAPA சட்டத்தில் இருந்த அதே பிரிவு இன்னும் கூடுதலாக பயங்கரவாத பிரிவில் இடம்பெற்றிருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே சட்டங்கள் ஒன்றுமே இல்லாமலேயே கை உடைச்சி காலை உடைச்சி ஆள் மண்டையை உடைச்சி விஷம் கொடுத்து சாகிற மாதிரி கைது செய்கிறவங்க இருக்கும்போது இவ்வளோ அதிகாரங்கள் கொடுக்கும்போது அது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஏன்னா இதே தமிழ்நாட்டில் தான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் அந்த செரீனா வழக்கு நடக்கும்போது நீதிபதி கற்பநாயகம் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க, இது எப்படி நீ போட போச்சு, இந்த வழக்கு எப்படி போட போச்சுன்னு சொல்லி அவர் அப்சர்வேஷன் கொடுக்கும்போது அடுத்த நாள் அது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி, அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதை நீதிபதி இப்படி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அவர் கற்பநாயகம் அவர்கள் நீதிபதி கற்பநாயகம் அவர்கள் யார் இந்த கருணாநிதின்னு கேட்டதுனால ஒருவேளை அதன் காரணமாகத்தான் அவர் உச்சநீதிமன்றம் போகலை அப்படின்னு கூட நண்பர்கள் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இது நம்ம பார்க்குறோம் நேரடியாக. இந்த மாதிரி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கஞ்சா வழக்கு கூட ஒருத்தர் மேலே போட முடியும். அது மாநில உச்ச பதவியில் இருக்கிற முதலமைச்சர் நினச்சா என்ன மாதிரியான பொய் வழக்குகளை மட்டும் மேலும் போட முடியும் அப்படின்றத பார்க்குறோம். சவுக்கு சங்கர் மேலே உள்ள வழக்குகள் கூட இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் போடப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் உள்ள கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. கடைசியில் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேர்க்கப்பட்ட குற்றங்களில் பயங்கரவாத குற்றத்தை இது சேர்க்கிறது நமக்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துன்றதை பார்க்குறோம். அடுத்து தண்டனை முறைகளை பொறுத்த வரைக்கும் முரளி சாரும் ஏற்கனவே சொன்னார், இது தண்டனை முறைகளில் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ காலனிய சட்டத்தை நீக்க போகிறதா இந்த சட்டத்துடைய நோக்கம் குறித்து அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது, இந்த காலனிய சட்ட கால பிரிவுகளையும் நீக்க போகிறோம். அது ஒரு 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 நாஸ்டால்ஜியா, ஒரு காலனி கால ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் இது காலனி காலத்துக்கு முன்னாடி போயிடுது. அதுக்கு முன்னாடி உள்ள அடிமை முறைக்கு போயிடுது. 1854க்கு பிறகுதான் அடிமை முறை தமிழ்நாட்டில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. 1835 1854 வரைக்கும் இந்த அடிமை ஒழிப்பு சட்டங்கள் கொஞ்சமாக நடைமுறைக்கு வந்தது. 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் தான் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அடிமைகள் விற்கப்படுறது வாங்கப்படுறது என்னமோ அமெரிக்காலன்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவிதாங்கூரில் 1,60,000 அடிமைகள் 1,60,000 அடிமைகள் அரசிடம் இருந்தாங்க. திருவிதாங்கூர் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த அடிமைகள் நிறைய விஷயத்துக்கு பயன்படுவாங்க. நரபலி கொடுக்கறதுக்கு இந்த அடிமைகள் பயன்படுவாங்க. அடுத்து இந்த அடிமைகள் எந்த சம்பளமும் கொடுக்காம வேலை வாங்கிடலாம். நீங்கள் நிறைய கட்டுமான பணிகளில் உள்ள கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த உதாரணமாக பத்மநாபபுரம் சாமி கோயில் கட்டுறதுக்கு 6 மாதம் தொடர்ச்சியாக பணி நடந்து அதை சுற்றி ஒரு பெரிய கோட்டை சுவர் கட்டினாங்க. அது 6 மாதத்தில் முடிச்சிட்டாங்க. அங்கே கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா, மொத்தம் 10,000 பேர் வேலை செஞ்சாங்க. அதில் 2,000 பேர் கோயில் அடிமைகள்னு சொன்னாங்க. இந்த அடிமைகள் அரசாங்க அடிமைகள் தனியாக இருப்பாங்க, கோயில் அடிமைகள் தனியாக இருப்பாங்க. கோயில் அடிமைகளை தண்டனை கொடுக்கறதுக்கு அதுக்கு தனியாக ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு முறை அன்னந்தாள் பூட்டுதல்ன்றது ஒரு கோயில் அடிமைகளுக்கான ஒரு தண்டனை முறை. கோயில் அடிமை சரியாக அன்றைக்கி நடனம் ஆடலை, இல்லாட்டி அன்றைக்கி உள்ள வேலைகள் கோயிலை சரியாக க்ளீன் பண்ணலன்னா குனிய வச்சு மேலே ஒரு கல்லை நிப்பாட்டி வச்சுருவாங்க. வெயிலில் நிற்கணும். அந்த எந்திரிச்சு அந்த கல் கீழே விழுந்துச்சுன்னா பின்னால் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் குச்சி வச்சுட்டு நிற்பாங்க. அந்த முறை பேர் அன்னந்தாள் பூட்டுதல் அப்படின்ற முறை.
அரசாங்கத்தில் 1,60,000 அடிமைகள் இருந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த அரசாங்கத்தில் அடிமைகள் இல்லாதவங்க அடிமை சாதியினரும் இந்த அடிமைகள் வேலையை செய்யணும். எப்போ கூப்பிட்டாலும் போய் இந்த வேலையை செய்யணும். அந்த எப்போ கூப்பிட்டாலும் போய் இந்த வேலையை செய்யணும். அதுக்கு பேர் ஊழியம். நான் ஏற்கனவே சொன்ன அதே சாதிகள் தான். திருவிதாங்கூரை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த சாதி படிநிலை வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இருந்த அந்த ஊர். அதில் இதே அடிமை சாதியினர், ஏற்கனவே சொன்ன அதே அடிமை சாதியினர் ஊழியம்ன்ற ஒரு வேலையை செய்யணும். அடுத்து வெட்டின்ற வேலையும் செய்யணும். வெட்டின்ற வேலையும் ஒரு சம்பளம் இல்லாத வேலை. தண்டம்ன்றதும் அது வந்து ஒரு அபராத முறை, அதுவும் சம்பளம் இல்லாத வேலை. அது எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொழியிலையும் அது நிறைய கலந்துடுச்சு. நான் இப்போ பார்க்குறேன் நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த ஊழியம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிற பார்க்குறேன். அதே மாதிரி வெட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் அது பார்க்குறோம். தண்டமாக இருக்கான் அப்படின்றதும் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மொழியிலையும் இது கலந்துடுச்சு. இந்த சட்டத்தில், இந்திய தண்டனை சட்டத்தில் அதை உருமாற்றம் செய்யும்போது, பிஎன்எஸ் என்று உருமாற்றம் செய்யும்போது காலனி காலத்திலேருந்து விடுதலை செய்ய போகிறதா சொல்லிக்கிட்டு காலனி காலத்துக்கு முந்தைய அடிமை காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சமூக சேவை தண்டனை. அதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமூக சேவை தண்டனைக்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறாங்கன்னா, ஒர்க் வித்தவுட் வேஜஸ், சம்பளம் இல்லாத வேலை. இது எதற்காக நம்ம வந்து இந்த தண்டனையை கொடுக்க முடியும்னா, 5,000 ரூபாய்க்கு குறைந்த ஒரு திருட்டுக்கு கொடுக்கலாம் இந்த சமூக சேவை தண்டனையை. 5,000 ரூபாய்க்கு குறைஞ்ச ஒரு திருட்டுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி பொது இடத்துல குடிச்சிட்டு தகராறு பண்ணால் அதுக்கு இந்த தண்டனையை கொடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த சேவை தண்டனையை கொடுக்க முடியும். அதுக்கு விதிகள் இன்னும் ஏற்படுத்தலை. இந்த விதிகள் ஏற்படுத்தாததுனால, அது எதிர்காலத்தில் இந்த விதிகள் ஏற்படுத்தாத காரணத்தினால இந்த விதிகள் ஏற்படுத்தாததுனால எதிர்காலத்தில் இந்த சமூக சேவை தண்டனை எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒரு நீதிபதி சொல்லுவார், நீங்கள் காந்தி மிஷத்தை போய் தொடங்கன்னு சொல்லுவார். இன்னொரு நீதிபதி சொல்லுவார், நீங்கள் மீனாட்சி மங்கோயில் தொடங்கன்னு சொல்லுவார். இன்னொரு நீதிபதி சொல்லுவார், நீங்கள் ஒரு ராமஜெயம் எழுதுங்கன்னு சொல்லுவார். ஒவ்வொரு நீதிபதியும் அவங்க எண்ணத்துக்கு, அவங்க சமூக பொருளாதார பின்புலம் எப்படி இருக்கோ அதற்கேற்ப இந்த தண்டனைகளை மாற்றிப்பாங்க. இந்த சமூக சேவை தண்டனை வந்து எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த நம்மளுடைய சட்டங்கள் தண்டனை முறையில் மாற்றம் அடைஞ்சிருக்குன்றது பார்க்குறோம். அந்த குற்றங்களுக்கும் புதுசாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஒரு சில குற்றங்கள் நீக்கப்பட்டிருக்குன்றது பார்க்குறோம். ஆனால் முற்றிலுமாக இதற்கு அடிப்படையாக ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நண்பர்கள் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்த அடிப்படையாக இருக்கிற கூட்டாட்சி முறையே இது கேள்விக்குள்ளாக்குறது. சட்டம் ஒழுங்குன்றது மாநில அரசுக்கிட்ட இருக்கிற சட்டம் ஒழுங்கில் இந்த கூட்டாட்சி முறையே ஒரு கேள்விக்குள்ளாக மாறுகிறதுன்றதை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த சட்டத்தில் இறுதியாக 3 விஷயம் நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுப்பு 343 நம்முடைய அஃபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழி குறித்து கூறுது. இந்த இந்தியாவுக்கான மொழி, அலுவல் மொழி, ஆட்சி மொழி, இது தேவநாகரி வடிவம் உள்ள இந்தி அப்படின்னு அதில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி, மத்திய அரசுக்கு ஏற்படுத்திச்சு. ஏன் ஏற்படுத்திச்சு அப்படின்னா, தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதற்கு எதிரான போராட்டங்கள், அலுவல் மொழி இந்தியாக இருக்கிறதுக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடிக்கும் போது அந்த 1963 அலுவல் மொழி சட்டத்தில் ஒரு சின்ன திருத்தம் செய்யப்படுது. ஏன்னா இந்த 1950 ஏற்றப்பட்ட இந்த 343வது பிரிவு பார்த்தீங்கன்னா,
அதில் 15 வருஷத்துக்கு ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கலான்னு சொல்லுது. 15 வருஷத்துக்கு தான், அதுக்கு மேலே இருக்க முடியாது. 1965 அது முடிஞ்சிடுது. ஹிந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்து. 15க்கு பிறகு எல்லா தொடர்புகளும் அது ஹிந்தியில் தான் இருக்கும். அப்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும்போது நேரு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. அந்த உறுதிமொழி 68 ஒரு சின்ன சட்ட திருத்தமாக இடம்பெறுது. அது அந்த தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுடைய தொடர்பு மொழியாக ஆங்கிலம் தொடரும் அப்படின்ற அந்த சட்ட திருத்தம் இடம்பெறுது. நீதிபதி சாவந்த் அவர்கள் சென்னைக்கு ஒரு தடவை வந்திருந்தபோது மதுரை பார் அசோசியேஷனில் கூட, மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் கூட அவர் ஒரு இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரு உரையாற்றினார். அப்போது அவர் ப்ரெஸ் கவுன்சில் சேர்மனாக இருந்தார். அப்போது வரும்போது அவர் சென்னையில் எங்கே இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் தமிழில் தான் பெயர் பலகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு நீதிபதி அவர், இத்தனைக்கும் ரொம்ப முற்போக்கு நீதிபதி அவர் தான் பீமா கோரேகாவன் வழக்கில் கூட அந்த கூட்டத்தை பாட்டீல் மற்றும் சாவந்த் 2 பேர் சேர்ந்து தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அவர் இப்படி ஒரு வேதனைப்படுறாருன்னா, அப்போ மற்ற சாமானிய மக்களுடைய வட இந்தியாவில் இருக்கிற ஒரு மனநிலை, இது ஒரு தேசிய மொழியாக அவர்கள் தங்களை கற்பனை செய்து கொள்கிறாங்க. அது ஒரு இந்திய ஒரு தேசிய மொழி இல்லை. நம்மளுடைய 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. அது நீங்கள் A to Z போட்டிங்கன்னா அதில் அசாமீஸ்லேருந்து நம்ம கீழே எல்லாம் போடோ மொழி, டோக்ரி மொழி, காஷ்மீரி மொழி, தமிழ், தெலுங்கு உட்பட ஹிந்தியும் அதில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளோதான். ஹிந்தி நம்ம 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற மொழியில் அதுவும் ஒன்று. 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 42 விழுக்காடு பேசுகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது கூட தவறான கணக்குன்னு பின்னாடி அது நிரூபிக்கப்பட்டது. இப்போது இந்த மொழி தொடர்பான அந்த சட்ட திருத்தங்கள் இப்போ கொண்டு வந்த அந்த வாசகங்கள், ஏன்னா நம்ம மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக ஒரு ஆணையம் ஒன்று போடப்படுது. சக்காரியா கமிஷன், RS சக்காரியா என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு பற்றி அவர் ஒரு ஆணைய அறிக்கை ஒன்று கொடுத்தாரு. அந்த மத்திய மாநில அரசுக்கான அந்த ஆணைய அறிக்கையில் அவர் நிறைய பரிந்துரைகள் செய்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த ஒரு முக்கியமான அந்த சர்க்கரையா கமிஷன் சொன்ன ஒரு முக்கியமான ஆணைய அறிக்கையில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அவர் கிட்டத்தட்ட 1983 1988 வரைக்கும் அந்த ஆணையத்தை அறிக்கையை செலவழித்து தான் அது 3 பேர் சேர்ந்து, தமிழ்நாட்டில் இருந்து கூட சிவராமன் ஒருத்தர் இடம்பெற்றிருந்தார். அந்த அறிக்கை ஆணையம் இப்போது நீங்கள் நெட்லேயே கூட நீங்கள் எடுக்க முடியும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் வேண்டுமென்றே கடினமான சமஸ்கிருத சொற்களை இடம்பெறுற வகையில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். சொல்லப்போனால் இந்த 3 சட்டங்களுமே சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகளுக்கு விரோதமானது தான் நான் கருதுவேன். அடிப்படையில் நீங்கள் மிகப்பெரிய 30 வருஷம் போராட்டம் நடந்தது பக்கத்து நாடான இலங்கையில். அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்த அதோட அடிப்படை காரணம் மொழி. 1956 சிங்களம் மட்டுமே அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்ததுனால அந்த 30 வருஷம் அந்த நாடு சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. ஏன்னா உள்நாட்டு போர் தொடர்ச்சியாக நடந்தது. அது ஒரு 2009 வரைக்கும் நடந்தது. இன்னும் அது பல்வேறு வடிவங்களில் இருக்குது. அந்த மக்களுடைய மனக்குமுறல் இன்னும் தீர்க்கப்படாமலே தான் இருக்குது. ஆனாலுமே கூட அந்த நாட்டில் தமிழ் அலுவல் மொழி, அந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழ் அலுவல் மொழியாக இடம்பெற்றிருக்கு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தமிழ் அலுவல் மொழியாக இன்னும் இடம்பெறல. உள்ளபடியே சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கலாம்.
காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 நாடுகளுக்கு இடையே உள்ள நதி பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனையெல்லாம் நீங்கள் சரியானபடி தீர்க்கலைன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மையே கேள்விக்குறியாக ஆக்கிறோம். தி சாவர்னிட்டி வில் பி அண்டர் கொஸ்டின்னு அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்க. அது மிகப்பெரிய புகழ்பெற்ற வழக்கு. அந்த காவிரி நீர்ப்பாசன சங்க அந்த வழக்குக்கு பிறகு தான் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு உள்ள தீர்ப்பாயங்கள் ட்ரைபியூனல் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி மொழி தொடர்பாக இந்த தமிழ் அலுவல் மொழியாக மாற்றாமல் ஒரு மத்திய அரசு மட்டுமே தன்னோட மொழியை இன்னொருத்தர் மேலே திணிப்பதும், சட்டங்களை புறவாசல் வழியாக திணிப்பதும், அதுவும் நாட்டோட இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.